ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு டேஸ்டியான கத்திரிக்காய் பிரியாணி செய்வது எப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க கிச்சன் போகலாம். ஃபஸ்ட்டு அடுப்பில் ஒரு குக்கரை வச்சுட்டு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த நெய்யெல்லாம் நல்லா உருகிட்டே வருது. இப்போ வந்து 2 ஏலக்காய் லவங்கம் சேர்த்துக்கோங்க. பட்டை துண்டு வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. பிரிஞ்சி இலை இதெல்லாம் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும், அதுக்காக தான். அப்புறமா வந்து சோம்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு ஆனியன் வந்துட்டு நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன்னா ஒரு பெரிய சைஸ் ஆனியன் இதை வந்துட்டு குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கோங்க. ஓகே, இப்போ இதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம காரத்துக்காக பச்சை மிளகாய் சேர்க்க போகிறோம். ஏன்னா நம்ம சில்லி பவுடரும் சேர்ப்போம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. அந்த பச்சை வாசனை போகணுங்க, அதனால் நல்லா வதக்கிக்கோங்க அதை. ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு முந்திரி வந்து ஒரு 7-8 முந்திரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. குட்டிஸுங்கெலாம் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், அதுக்காக தான். அப்புறமா தக்காளி வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணுங்கள். இது நல்லா வந்துட்டு வதக்கிக்கோங்க. ஓகே, அந்த வதங்கிட்டே வருது பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா அப்போ தான் வந்து கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போது தண்ணி பிழிஞ்சிட்டு அந்த குக்கரில் ஆட் பண்ணிவிடுங்க. ஸோ நல்லா அதை வந்து வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், உப்பு நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா இன்னும் சீக்கிரமாக வதங்கிடும், அதுக்காக தான். அந்த கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிட்டே வருது பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு அந்த கத்திரிக்காய்லாம். ஓகே, இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணிங்க இது. ஸோ நல்லா ருசியாக இருக்கும், அதுக்காக இந்த பட்டாணி ஆட் பண்ணுறது. அதையும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள், அதுக்கப்புறமா சில்லி பவுடர் நம்ம ஆட் பண்ணுறோம். இப்போ வந்துட்டு கொஞ்சமாக பிரியாணி மசாலா, அதுக்கப்புறமா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு வாட்டி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அதை. ஓகே, இப்போ வந்துட்டு நான் வந்து ஆரஞ்சு கலர் சேர்க்குறேன், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா பரவாயில்ல. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் பிரிஞ்சு வரும் பாருங்கள். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நம்ம கர்ட் ஆட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ஸோ கர்ட் ஆட் பண்ணிட்டோம் நம்ம. ஓகே, இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ரொம்ப ருசியாக இருக்கும், சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இந்த பிரியாணியை. இப்போ வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணணும். நான் வந்து 1.5 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன், அதனால் வந்துட்டு டோட்டலாக 2.25 கப்பு அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஓகே, அப்புறமா வந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு நம்ம வந்துட்டு ரைஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணி கொதிக்கும்போது ஸ்லோ பண்ணிவிட்டு ரைஸை வந்து இதில் ஆட் பண்ணலாம். ரைஸ் வந்துட்டு கழுவிட்டு ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சதுங்க. இப்போ வந்து தண்ணி நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா இந்த குக்கரில் ஆட் பண்ணுங்கள். ஓகே, தண்ணி நல்லா வடிச்சிட்டு ஆட் பண்ணிவிட்டு ரொம்ப கலந்து விடாதீங்க, லேசாக அது கலந்து விடுங்க. ஓகே, இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிட்டோம். இப்போ வந்துட்டு குக்கர் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு மீடியமில் வச்சு ஒரு 2 விசில் வரட்டோங்க, நல்லா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கத்திரிக்காய் பிரியாணி. பாருங்கள் எப்படி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். மார்னிங் டைமில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் லஞ்சுக்கு இதை. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் நல்லா. இதுக்கு வந்து நீங்கள் ஆனியன் ரைத்தா, குக்கும்பர் ரைத்தா வச்சுன்னு சாப்பிட்லாங்க. சூப்பரான கத்திரிக்காய் பிரியாணி ரெடி.